கங்காக்கும் காவேரிக்கும் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கும்போது வந்து கங்கா ரொம்ப வந்து எப்படியாவது குழந்தை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காம, காவேரியும் வந்து நம்ம வந்து விஜயும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் பார்த்துட்டு, தம்பி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து காவேரிக்கு நல்ல மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க நம்ம சாரதா. அதன்படி வந்து டாக்டர் வந்து 2 குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா இருக்காங்கன்றாங்க. கங்கா வந்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், ஒரு வேளை வந்து ஏதாவது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதால் ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து சாரதா வந்து இப்போ சந்தோஷமாக தம்பி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு விஜய் கிட்ட. விஜய் வந்து இப்போ தான் நிம்மதியாச்சு அத்தை, எனக்கு இப்போ தான் மூச்சே வந்தது, ரொம்ப பயந்துட்டு அத்தை, எனக்கு தான் தெரியுமே தம்பி நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா நம்மளை கைவிடாது, நான் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருக்கேன் தம்பி, உடனே கிளம்பணும் அப்படின்னு. உடனே வா, இப்போவே வானோன்னே, ஆமாம் உடனே தாண்டி கிளம்பணும், இப்போ தானே ரிசல்ட் வந்திருக்கு, உடனே கிளம்புறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி வந்து ஏமா இப்படிலாம் பண்ணுற, வா காவேரி சொன்னால் கேளு அப்படின்னு எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே வந்து இவ்வளோ கடுமையான விரதம் வந்து வச்சுருக்கேம்மா, என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து நான் கூட தான் இங்கே வந்து இருந்தேன் கன்சீவாக, நான் கூட தான் பயந்துட்டு இருந்தேன், ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சியா, நான் அந்த பொண்ணுக்கு ஒன்றுனா மட்டும் அப்படியே வேண்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க நம்ம கங்கா மனசுலேயே. அடுத்து வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதா வேண்டதால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுக்காக இறங்குறாங்க நம்ம வந்து சாரதா. அதை பார்த்துட்டுமா, இந்த வயசில் இவ்வளோ கடுமையான வந்து விரதம்லாம் பண்ணக்கூடாதுமா, சொன்னால் கேளுமா, இதெல்லாம் வேணாமான்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லடி, வேண்டிக்கிறது நிறைவேற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறதால சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போதே வந்து ரொம்ப மயக்கமாயிடுறாங்க நம்ம வந்து சாரதா. அடுத்து தண்ணி தெளித்து அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ண வச்சு அவங்கள வந்து எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவங்க அப்படியே மயக்க வச்சு விட போகிறாங்க. நம்ம விஜய் வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிற, அத்தை என்ன அத்தை நீங்கள் இவ்வளோ கடுமையான விரதெல்லாம் ஏன் அத்தை பண்ணுறீங்க, ஏன் அத்தை இப்படிலாம் வேண்டிக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை தம்பி எனக்கு ஒன்றும் ஆகலை, அது நல்லா தான் இருக்க தம்பி அப்படி சொல்கிறாங்க. கைத்தாங்களாம் அவங்கள உட்கார வைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள் அத்தை, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சொல்கிறாரு. என்ன தம்பி அப்படின்னோடனே, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணாதீங்க அத்தை ப்ளீஸ் அத்தை, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்க அத்தை, ஏன்னா நான் தான் வந்து உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்க, அம்மா போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு, அதனால தானே இப்படிலாம் பண்ணீங்க, என்னால் தானே அத்தை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே பாருங்கள், நீங்கள் கஷ்டப்படுறதோ இல்லை நான் கஷ்டப்படுறதோ முக்கியம் இல்லை, அந்த அம்மன் மனசு குளிரணும், அப்போ தான் நல்லது நடக்கும். பார்த்தீங்களா, இப்போ அந்த அம்மன் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா, அப்போ அவள் மனசை குளிர வைக்க வேணாவா, அதுக்கு தான் தம்பி இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு முன்னாடிலாம் அசால்ட்டாக பண்ணிவிடுவேன், இப்போ என்னமோ தெரியல, எனக்கு உடம்பு ஒத்துழைக்கல தம்பி, வேறு ஒன்றும் இல்லை, சின்ன மயக்கம் தான் தம்பி, சரியாக போச்சு பார்த்தீங்களா, அதான் அந்த அம்மன் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கால, 2 குழந்தையுமே நல்லா இருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குற. தம்பி கண் கலங்காதீங்க தம்பி, உண்மையிலேயே நீங்கள் கிரேட் அத்தை அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தைன்றாரு. எதுக்கு தம்பி தேங்க்ஸ், என் பொண்ணு வந்து பிறக்க போடுறத குழந்தை என் பேரனோ பேத்தியோ, நான் அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டியதை பண்ணுறேன், இதில் நீங்கள் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை அத்தை, இவ்வளோ கடுமையான ஒரு விஷயத்த நீங்கள் குழந்தைக்காக பண்ணுறீங்க, எனக்கு உண்மையிலேயே பெரிய விஷயமா இருக்கு அத்தை, ஏன்னா எனக்கும் யாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து யாருமே பண்ணவே மாட்டாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ வந்து கடுமையான விஷயத்த பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு. தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கார் விஜய். இதையெல்லாம் பார்த்து வந்து செம்ம காண்டாகிறாங்க நம்ம கங்கா. ரொம்ப முக்கியம், இதுங்களுக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் அம்மாவை காக்கா பிடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க, ஏதாவது சொல்லி சொல்லி அம்மாவை வந்து நல்லா வந்து ஏற்றி விட்டுடுதுங்க, அதுக்கப்புறம் அம்மா இஷ்டத்துக்கும் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு தானே எதிர்பார்த்தார் விஜய். விஜயும் காவேரியும் சேர்ந்து அம்மாவை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்க போல் இருக்கே, இதுவும் எங்கே அவங்க பேச்சு தானே கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்கே தாங்க முடியாமல்.